ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குடு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷல் அவல் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அவல் பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் இங்கே அவல் எடுத்து வச்சுருக்கேன். சிவப்பு அவல் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். 3/4 கப் வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரியை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா சிவப்பாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே நெய்லேயே நம்ம திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பலூன் மாதிரி ஆகட்டும். ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுபட்டால் தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவல் நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், பொரி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3/4 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு இது பாகாக ரெடியாக வேண்டாம், ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச அவல் 1 கப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவல் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவல் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. அவல் பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச வெல்லத்தை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம சேர்த்த வெல்லம் அவல் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். சூப்பரான டேஸ்டியான அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.